மக்களாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்திய தேசத்தினுடைய பெருமிதத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்கிற நாள் இன்று. வணக்கம். கிட்ட போய் நம்ம டென்ஷன் புறாக்கள் பறக்க விடும் இந்த நொடி அமைதிய அழகாய் காற்றடைக்கப்பட்ட பலூன்கள் காத்திருக்கின்றன. மகிழ்ச்சியின் வடிவமாய் அனைத்து சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் என சிறகில்லா பறவைகளாய் சிறகடித்து பறக்கின்றன. நம் மூச்சு காற்றால் உயிர் பெற்று வானுக்கு வண்ணம் தர பறக்கின்றன. மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ஆங்கிலேயருக்கு விதிப்பை எதிர்த்து அவர் வீசிய வாள் போன்ற வார்த்தைகள் கட்டாளங்குளம் மாவீரன் பெருமைக்குரிய நம்முடைய நெல்லை மாவட்டம் எல்லையில்லா புகழை மதுரைக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றி வண்டி பின்னாடி வருது பாருங்க. எல்இடி
ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்று பலூன் வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய பார்வையும் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வானமே எல்லை, வானமே எல்லை. தமிழக முதலமைச்சர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் காவலர் அவர்கள், ஜே கிரேஸ் மாரியம்மாள் அவர்கள், எஸ் செல்வமாரி அவர்கள், இ ஆறுமுகன் அவர்கள், டி ராஜேஷ் அவர்கள், என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்திய தேசிய கொடியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள். வானமெல்லாம் பருதியின் சோதி மறைந்திருக்க, வானத்தாய் மேகமூட்டங்களுள் தன் முகம் காட்டி சிரிக்க, நம்முடைய தேரூரும் ஆரூரின் காவல்துறை அலங்கார அணிவகுப்பை மாட்சிமை மிகு ஆட்சியர் அவர்கள் கண்டுகளிக்க ஊர்தியில் விழா வளாகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அலங்கார காட்சியை, மாணவர்களின் மகோனதமான மாட்சியை தம்முடைய ஊர்தியில் கண்டு கொண்டிருக்கிறார்கள். சாதிகள் இனி நமக்கு வேண்டாம், சமுத்திரம் போலவே மனதை ஆக்கும். நிறங்கள் பலவான போது நிறைவான மனிதம் காப்போம். இயற்கை எல்லாருக்கும் பொது, செயற்கை சாயமாம் மதவாதம் ஒழிப்போம். கடவுளர் எல்லாருக்கும் பொது, கைமை கடந்தே கழிப்போம். விழாமேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அகிம்சை ஆயுதம் ஏந்திய காந்தி, தூக்கு கயிற்றை முத்தமிட்ட பகத்சிங், அக்கினி குந்த சுதந்திர நெருப்பை தன் கவிதையால் பற்ற வைத்தவர், மூச்சை இட்டாடு மூவர்ண கொண்டு விடாத திருப்பூர், விதேசி கப்பல்களுக்கு சுதந்திரத்திற்கு ஒத்திகை பார்த்த மாமூசி, அரசியலமைப்பு சட்டத்தின் என்று வாழ்த்தி பாரத் காவல்துறை, ஊர்காவல் படை, மாணவர் படை ஆகியோர்களின் அலங்கார அணிவகுப்பு. முதலாம் கம்பெனி கமாண்டர் திரு ஜி இளங்கிள்ளி வளவன், ஆயுதப்படை காவலர் ஆய்வாளர் அவர்களை தொடர்ந்து முதலாம் அணியை வழிநடத்தும் கமாண்டர் திரு கே வெங்கடாச்சலம் உதவி ஆய்வாளர்.
பதக்கமும் நற்சான்றிதழும் திரு சி ராஜ்மோகன் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் திருக்கரங்களால் பெற்று மகிழ்கின்றார். அதைத் தொடர்ந்து மு சங்கர் சிறப்பு உதவி ஆய்வாளர் விக்கிரவாண்டியம் காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் திருக்கரங்களால் பதக்கமும் நற்சான்றிதழும் பெறுகின்றார். அவரைத் தொடர்ந்து லு சேவிய சிறப்பு உதவி ஆய்வாளர் மன்னார்குடி நகர காவல் நிலையம், மேலே ஏற்றிக்கிறப்ப இதோ பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேட்பாளர் அவர்கள் பதக்கப்படுகிறார். இப்பொழுது நமது உயிரின மேலான ஒருவர கொடியானது காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்க உள்ளார்கள். விடுக்கான நடையும் நேர்கொண்ட நடைபெறுவதை முன்னிட்டு மனசுதானே சொல்லவில்லைங்க போனா கூட இமயமலை, அலைச்சேலை கட்டிக்கொண்டு ஆடுகிற முக்கடல்கள் எல்லாம் இருக்கிற வீரநடை போடுகிற இந்திய தேசத்தின் ஆற்றல் மிகு அடல் ஏறுகளின் பிரதிநிதியாய் அணிவகுத்திருக்கிற கண்காணிப்பாளர், மரியாதைக்குரிய மாவட்ட ஒருவேலுடன், மரியாதைக்குரிய திட்ட இயக்குனர் உள்ளிட்ட பெருமக்கள், சமாதான அன்பு தழைக்கட்டும், சமாதான புறாக்கள் பறக்க விடப்படுகின்றன. புதியதோர் உலக அரங்கிற்குள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை வரவேற்பதற்கு அனைவரும் தயாரா.
இன்று நாம் இந்த 77வது குடியரசு தினத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய காண்பதற்கு நாம் இங்கே தயாராக இருக்கிறோம். படமெடுக்க காத்திருக்கும் மூவர்ண கொடி, சிறகடிக்க காத்திருக்கும் வீடு என்கிற அக்கறை நம் ஒவ்வொருவர் நெஞ்சத்திலும் இன்று பரவி கிடக்கிறது என்றால் மிகையில். 1935ஆம் ஆண்டிலே ஆங்கிலேயரால் அமைக்கப்பட்ட இந்திய அரசு சட்டம் நீக்கப்பட்டது. 1904 நம் இந்திய தாயின் மணிக்கொடி சுதந்திர வானில் பட்டொளி வீசி பறந்தது. 1949 மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கொடிக்கம்பத்திலே நம் மணிக்கொடியை ஏற்றக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது இந்த அழகிய வானில் இப்போது பறக்கவிடவிருக்கிறார். வெண்புறாக்கள் சிறகடித்து பறக்கவிருக்கின்றன. நம்முடைய மரியாதை தாயின் மணிக்கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. வானின் மழைத்தூறல்கள் மலர்மாரிகளாக மாறி பொழிகின்றன. சமாதான புறாக்கள் இதோ பறந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் பறக்கவிடக்கூடிய காட்சியை இது இப்போது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலே 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 உயர்ந்து பறந்து எழுகின்றன இந்த மூவர்ண பலூன்கள். இந்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கான மரியாதை செலுத்துவதற்காக இதை வருகை கொண்டிருக்கிறார்கள். வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உறுதியோடு வண்ண பலூன்களை பறக்கவிட்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது குமரி மாவட்டத்தை வளர்ச்சி திட்ட பாதைக்கு எடுத்துச் சென்று மாபெரும் சேவை ஏற்றியவர். பெண் குழந்தைகள் விழாவையே மாநாடு விழாவாக நடத்தி காட்டும் வல்லமை படைத்தவர். கண்ணாடிகளை கையில் பள்ளுவாள் துறையினர் வடிவமைத்து நிற்கக்கூடிய ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் பார்வையிட்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீர பழக்கத்தோடு வீரநடை குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் அணிவகுத்து மரியாதையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு காவல்துறையின் சிறந்த வாகனத்தில் சிறந்த முறையில் செயல்படுத்தி காட்டியவர் நமது கன்னியாகுமரி மாவட்ட பெருந்திருக்கும் காவலர்கள்
அணிவகுத்து பத்மாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் 77ஆம் ஆண்டு குடியரசு தின விழா நிகழ்வுக்கு வருகை தரக்கூடிய தமிழ்நாடு மாநில உணவு ஆணைக்குழு தலைவர் அவர்களை 2019ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்ட வருவாய் அலுவலராக பணிபுரியும் நோக்கியா தேம்பேரமாக கொடியேற்றவிருக்கும் அருமையான நிகழ்வு அரங்கேறவிருக்கிறது. தின விழாவின் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொள்ளும் விதமாக வண்ண வண்ண பலூன்கள் இருக்கக்கூடிய கூட்டு நல்லுணர்வையும் ஒற்றுமையையும் காட்டும் விதமாக அப்புறாக்கள் மக்கள் மத்தியிலேயே பறந்து செல்கின்றனவே. நன்று நன்று நன்று. வானுயர பறக்கும் இந்த பலூன்களை போல நம்மளமா வெள்ளை ஊர்தியிலே இந்த வளாகம் சுற்றி வந்து சட்டமும் ஒழுங்கும் படைப்பிரிவு சுதந்திர போராட்ட தியாகிகளை நமது மாவட்ட ஆட்சி நேரே அவர்கள் இருக்கும் இடம் தேடி சென்று அணிவகுப்பு மரியாதை மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அசோக் ஏற்றப்பட இருக்கிறது. இதோ ஆட்சித் தலைவர் அவர்களின் பொற்கரங்கள் கொடியை ஏற்றுகிறது. மலர்கள் விண்ணிலிருந்து மண் நோக்கி பரவிக்கொண்டிருக்கிறது. ஆற்றின் வீரியத்தில் பறக்குது பறக்குது பறக்க போகுது. புறாக்களும் வண்ண பலூன்களும் நமதத்தின் உச்சத்தை காட்டிடும் காவி, உண்மையின் உன்னதம் உரைத்திடும் வெண்மை, செழிப்பின் களிப்பினை தந்திடும் பசுமை, அறநிலை சமத்துவம் காட்டிடும் ஊதா. நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் படைக்களங்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொசுக்களின் நித்திரை குளிர்மானாட்டை வசிக்க இடந்தரும் வசந்த பந்தலாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாமானியர்களின் வறுமை வாழ்வு அகலட்டும், குடிசைகள் கோபுரங்களாய் உயரட்டும், அன்பு செழிக்கட்டும், அறம் நிலைக்கட்டும் என்று நமது படைக்களங்கள் அல்லும் பகலும்
ஒரே சீருடை, ஒரே நடை, ஒன்றிணைந்த இதய துடிப்போடு கடக்கும் காவலர்களின் அணிவகுப்பு நமக்குள்ளும் கொண்டு வருகிறது வீரத்தை. பெறுபவர் பெருமிகு பி குமரேசன் அவர்கள். அவரைத் தொடர்ந்து கே மோகன்தாஸ் காந்தி அவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வரவினால் சிறப்பாக பணிபுரிந்து மிக்க செல்லமுத்து குறுக்க போகாது. மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மதிப்புமிகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் அரங்கில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். குடியரசு நாடாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக இந்த தேசம் உருவெடுத்த நாள் முதல் இன்று வரை உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக இந்த தேசத்தின் சட்டம் ஒழுங்கை சமாதான புறா வானோக்கி பறக்க விடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் தந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களே, வருக 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 என திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்றி வைக்கப்படுகிறது. இனிய குடியரசு தலைவராக மகேந்திரன் அவர்கள் முதலாம் வழக்கு தலைமையேற்று இரண்டாம் வழக்கு தலைமையேற்று அணித்தலைவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய காவலர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பெண்புறாக்களின் பயணமே எமது தேசத்தின் உன்னத லட்சியம்.
இதோ அழகாக வெண்புறாக்கள் விண்ணில் வானத்து நிலத்தில் நம் மூவர்ண பலூன்கள் முத்தமிடட்டும். எட்டாத உயரத்தை நம் லட்சிய கனவுகள் எட்டட்டும். காற்றில் ஆடும் வண்ணங்களாய் நம் தேசம் எங்கும் ஆபீசர்